The condition produced by aerial oxidation of fats and oils in foods marked by unpleasant smell and taste is called. ஸோ இப்போ நம்ம ஃபுட் மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் சிப்ஸ் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் ரைட்டா. அது நம்ம டீப் ஃப்ரை பண்ணி பேக்கெட் பண்ணுவோம். பேக்கெட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏரியல் ஆக்சிடேஷன் மீன்ஸ் ஆக்சிஜன் பிரசன்ட் இன் த ஏர். ஓகேவா, ஆக்சிஜன் இன் ஏர், அதாவது நம்ம வெளியில அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இட் வில் கெட் ஆக்சிடைஸ்ட். இட் வில் கெட் ஆக்சிடைஸ்ட் அண்ட் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், வில் பி கெட்டிங் அன்பிளசன்ட் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். அந்த ஃபுட்டு நல்லா இருக்காது, அந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதை நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வில் பி ஆடிங் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் யூஸ் பண்ணி, அதனால தான் சிப்ஸ் பாக்கெட்ல நிறைய காத்து இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட், டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிவென்ட் பண்ணுவோம். எதுக்காக ப்ரிவென்ட் பண்ணுவோம், அன்பிளசன்ட் ஸ்மெல் அப்புறம் டேஸ்ட் எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு வி வில் பி யூசிங் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆனா அந்த கண்டிஷன், அந்த ப்ராசஸ், அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா, வி கால் இட் அஸ் ரான்சிடிட்டி. ஓகேவா, த ப்ராசஸ், த கண்டிஷன் ப்ரொடியூஸ்ட் பை த ஏரியல் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், ரான்சிடிட்டி. அதாவது கெட்டு போறதுக்கு அந்த கண்டிஷனை நம்ம என்ன சொல்லுவோம், ரான்சிடிட்டி. ரான்சிடிட்டி வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் இன் ஃபுட்ஸ் தான். கிளியரா?